ஹலோ வெல்கம் டு தேரடிச்சல் சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைச்சீட்டில் வந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். இதில் எதுவும் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்க, நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடிச்சல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸே ஆகிக்கிட்டே இருக்கனால நம்மளால் ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு வே பார்த்திங்க அப்படின்னா நகைச்சீட்டு. ஸோ நகைச்சீட்டு பெஸ்ட்டா, இல்லை வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை வந்து கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போயே நான் நகைச்சீட்டு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சொல்கிற எல்லா விஷயமே வந்து எனக்கு தனிப்பட்ட விஷயமாக நான் வந்து சொல்கிறேன். நான் ஒரு கஸ்டமராக இருக்கேன். ஸோ ஒரு நகை சீட்டில் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நகை சீட்டு போடுறேன். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் பாயிண்ட் தான் நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதையே கொண்டு வரணும் அப்படின்னு இல்லை, ஒரு கஸ்டமராக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குமே நகைச்சீட்டில் அப்படின்றத நான் ஓனாக வந்து நான் யோசித்தேன். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லாமல் இருக்கும் நகைச்சீட்டு போட்டால். அப்படி இல்லாமல் தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 50%, 75%லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மீதி 25, 50 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அது வந்து ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லாமல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏமா உனக்கு நகையும் கொடுத்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கொடுப்பாங்களா அப்படின்றது சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு அமௌண்ட்டு கட்டுறோமா, இப்போ நான் இன்றைக்கி வந்து 5000 கட்டுறேன் அப்படின்னு, நான் ஒரு 11 மந்த்ஸ் கழித்து தானே நான் அந்த 5000 நகை வந்து வாங்குகிறேன். பட் அன்னைக்கு கோல்டு வந்து ஆட் ஆகுது. பட் நான் ஃபைனலாக வந்து நகை எடுக்கும் போது நான் இன்றைக்கி 11 மந்த்தில் போய் எடுக்கும் போது அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்கோ அது தானே நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பட் நான் அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அவங்க ரொட்டேட் தானே பண்ணுறாங்க. அன்றைக்கி அவங்க தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு நமக்கு 11 மந்த்து கழித்து நமக்கு அந்த ரேட்டுக்கு தான் தராங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து நிறைய லாபம் இருக்கும். யாருமே வந்து லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து பண்ண மாட்டாங்க. நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ஒரு லாபம், ஒரு பெனிஃபிட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வேலையை நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு நகைச்சீட்டில் லாபம் இருக்க போய் தான் அவங்க வந்து ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இந்த மாதிரி நகைச்சீட்டு வந்து போட சொல்கிறாங்க. ஸோ நம்ம சும்மாவே நார்மலாக வந்து ஷாப்பில் ஒரு தோடு ஏதாவது எடுக்க போயிருப்போம். நீங்கள் சீட்டில் ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது, இந்த மாதிரி கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அவங்க ரொட்டேட் பண்ணிக்குவாங்க. நிறைய ஜுவல்லர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் கன்ஃபார்ம் வந்து நகை எடுப்பாங்க, ஏன்னா 11 மந்த்து கழிச்சு இத்தனை பேர் நகை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க நகைச்சீட்டு போடுங்க அப்படின்றத நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நகை எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. ஸோ அதை சொல்கிறேன். நம்ம 11 மந்த்து சீட்டில் வந்து எந்த மாதத்தில் வந்து கிராம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம ஃபைனலாக ஒரு எடுக்க போகிறோம்ல 11 மந்த்தில் என்ன கிராம் ரேட் இருக்கோ ஸோ அதுக்கு தானே எடுப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 11 மந்த்து இருக்கா, இந்த 11 மந்த்துக்குள்ளே எந்த மந்த் வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கோ ஸோ அந்த ரேட்டுக்கு நம்மளை எடுக்க சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 11 மந்த்தில் எந்த மந்த்ஸில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து 11 மந்த்து இருக்குது. ஸோ 3rd மந்த்து இல்லை 4th மந்த்தில் வந்து கோல்டு ரேட்டு இருக்கிறதுலே வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றபோது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட், வேஸ்டேஜில் வந்து லிமிட்டே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 18%, 14%, 11% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே தான் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வேஸ்டேஜ் லிமிட் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீட்டுக்கு போகிறோம்னா, சீட்டுக்கு வந்து நகைச்சீட்டு எடுக்கும்போது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் போடுவோம். அந்த தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் டைம்லாம் போவோம். அப்போ வந்து ஒரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆஃபர் வந்து இதோட வந்து இன்க்ளூட் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டில் வந்து ஒரு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் நம்ம எடுக்க சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு 25% பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 50%. ஸோ அந்த ஆஃபர் தான் நம்ம இது பண்ணிக்க முடியுமே தவிர இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கிராமுக்கு 125 ரூபா லெஸ் பண்ணுறோம், ஒரு பவுனுக்கு 1000 ரூபா, ஒரு பவுனுக்கு 2000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆஃபர் வந்து இதில் வந்து
சீட்டு கட்டி நம்ம நகை எடுக்கும்போது இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ண முடியாது. நம்ம ரெடி காசாக கொடுத்து எடுக்கிறோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து யூஸ் ஆகும். இது என்னோடய பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீட்டுக்கு நகை எடுக்கும்போது ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபரும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த நகைச்சீட்டு வந்து இந்த மந்த்தில் க்ளோஸ் ஆகிறவங்களுக்கு இந்த ஒரு 1000 டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா 18% சொல்லியிருக்கோமா, ஸோ ஒரு 20% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது இல்லைனா இந்த மாதம் வந்து க்ளோஸ் ஆகிறவங்களுக்கு வந்து கிஃப்ட் உண்டு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து நகைச்சீட்டு க்ளோஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு அந்த நகைச்சீட்டு வந்து போடும்போது நம்ம தீபாவளிக்கு வந்து போடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு 11 மந்த்துக்குள்ளே நகைச்சீட்டு முடிஞ்சிருமா, ஸோ அப்போ ஒரு கிஃப்ட் கிடைக்கும், ஸோ அப்போ ஒரு பெனிஃபிட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த மாதத்தில் போட்டால் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நிறைய கலெக்ஷன்லாம் கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கமெண்ட்க்கு தான் அது ரிப்ளை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம நகைச்சீட்டு ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேங்க. ஸோ அந்த ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இது என்ன பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான டிசைனும் நகையை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த டிசைன் தான் எடுக்கணும், இந்த டிசைன் தான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. அதான் அந்த 18% சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து பொறுத்து இருக்கும். ஸோ இந்த டிசைனில் தான் நம்ம எடுக்க முடியும், ஏன்னா எல்லா டிசைனும் எடுக்க முடியாதுன்னு. அது வந்து வேஸ்டேஜ் அப் டு 18 இருக்குல்ல, ஸோ அதிலே வந்து பொருந்து தான். லிமிட் வந்து சொல்லாமல் இருந்தால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராம் வரவு எல்லா ஷாப்லேயும் வந்து வச்சா நல்லாயிருக்கும். ஸோ கிராமில் வந்து வர வைக்கிறதே, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிராமில் இப்போ வைக்கிறதே இல்லை, எல்லாமே வந்து அமௌண்ட்டில் தான் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் கிராம்லேயே என்னென்ன ஷாப்பில் வந்து கிராமில் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்தந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கிராமில் மட்டுமே வர வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து கிராமில் ஆட் ஆகிறது தெரியாமலே வந்து அமௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப்பில் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறதே வந்து அமௌண்ட்டுக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து தெரியாமல் நம்ம அமௌண்ட்லேயே வந்து போட்டுருவோம். எக்ஸாம்பிள் எங்கேயுமே வேண்டாம், எங்கள் வீட்டிலே வந்து நடந்திருக்கு. ஸோ எங்கள் அண்ணனே வந்து அமௌண்ட்டில் தான் போட்டு இது பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக நான் பார்க்கும்போது தான் அமௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கு, நீ வந்து கிராமில் ஆட் ஆகிறத வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீட்டு போட்டிருக்காங்க. ஸோ கிராமில் தான் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய சீட்டு போடுறீங்க அப்படின்னா நிறைய வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் நகைச்சீட்டு வந்து போடுறது நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம் வரவு எல்லா ஷாப்லேயும் வந்து வச்சா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில ஷாப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கிராமில் வந்து வரவு வைக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட்டில் தான் பேசிக்காக வந்து நிறைய ஷாப்பில் வந்து வைப்பாங்க. ஸோ கிராமில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லா நகை கடையிலையுமே வந்து கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா இப்போ ஜிஆர்டி பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்போ தங்கமயிலையுமே வந்து கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ரீகுமரனில் கிஃப்ட்டு, ஸோ அது மாதிரி ஷாப்பில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து கிடையாது, பட் அங்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ லலிதாவில் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து கிடையாது, பட் வந்து நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போ ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கா. இதில் தங்கமயில பார்த்திங்க அப்படின்னா 75% டிஸ்கவுண்ட், மீதி 25% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்ரீகுமரில் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். லலிதாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிமிட்டே கிடையாதுங்க, எந்த நகை வேணாலும் நம்ம வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து கடைக்கு வந்து இப்படி மாறுபடும். ஆனால் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை சீட்டு வந்து போடாதீங்க. அந்த நகை சீட்டு வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அங்கே கொடுக்குற கோல்டு வந்து ப்யூரிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நகை சீட்டு போடுங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதத்தில் வந்து எப்போ வேணாலும் வந்து வர வைக்கலாம். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் வர வைக்கலாம். பட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே, சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே, ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தங்கமயில பார்த்தீங்க அப்படின்னா எப்போனாலுமே வந்து நம்ம கையில் காசு இருக்கும், அந்த மந்த்துக்குள்ளே எந்த மந்த்தில் ஆனாலும் எந்த டேட்லனாலுமே நம்ம வந்து வர வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரேட் வந்து கம்மியாக இருக்கும், நாளைக்கு வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நாளானிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிருமா. ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகிற நேரத்தில் வந்து நம்ம பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில அப்படி தான் வந்து மாற்றி இந்த டேட்டில் தான் கட்டுவோம். அப்படி இல்லை, அந்த 20ஆம் தேதிக்கு மேலே தான் நாங்கள் கட்டவே ஆரம்பிப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கான்றதை பார்த்துட்டு கட்டுவோம். இல்லை சில இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கட்டிடுவோங்க, அந்த மாதிரி வந்து கட்டுவோம். ஸோ இது வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எந்த டேட்லனாலும் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் வந்து எல்லா ஷாப்லேயும் கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷாப்பில் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எந்த ஷாப்லேயுமே இந்த ஆப் இல்லாமலாம் இல்லை. ஸோ அது மாதிரி ஆப் இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இதில் சொல்கிறதெல்லாம் வந்து என்னோடய பாயிண்ட்டு தாங்க. ஸோ இதே தான் கொண்டு வரணும் அப்படின்றது இல்லை. ஒரு கஸ்டமராக நான் ஒரு சீட்டு போடுறேன்னா ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்குமே, அதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வேணாலும் கட்டலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு குறைந்த நேரத்தில் 2 பேமெண்ட். ஸோ இது வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். இப்போ ஆடி மாதம்லாம் வந்துச்சுல, ஸோ அப்போ வந்து நாங்கள் சீட்டு போட்டிருந்தப்ப அப்போ வந்து அதுக்கு முன்னாடி 2-3 நாள் முன்னாடிலாம் வந்து நல்லா குறைஞ்சிருந்துச்சு. அப்போ குறையும் போது என்ன பண்ணால் அப்போயே 2 இன்ஸ்டால்மெண்ட் ஒரே டேட்டில் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டியாச்சு. அப்படி வந்து கட்டலாம். ஸோ தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் கட்டினேன். நான் வந்து தங்கமயிலே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலை, நான் கட்டினது தானே சொல்ல முடியும். ஸோ நான் தங்கமயில இது மாதிரி கட்டினேன். ஆனால் ஜிஆர்டியில் அவ்வளோ கட்ட முடியாது, லலிதா ஜுவல்லரிலாம் அவ்வளோ கட்ட முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும்ல. ஏன்னா அந்த மாதத்தில் 2 கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு கவலை இல்லை. ஸோ 11 மந்த்தில் ஆனால் 11 மந்த்து பேமெண்ட் வந்து கட்டிடணும். ஒரு மாதத்தில் 2 கூட கட்டலாம், 3 கூட கட்டலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம். ஆனால் பட் முடிக்கும் போது வந்து அவங்க ஒரு மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருப்பாங்களா, மெச்சூரிட்டி மந்த்து. ஸோ அதில் தான் வந்து நம்ம முடிக்க முடியும். பட் நீங்கள் முன்னாடியே கட்டி வேணால் வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து நகை எடுக்கும்போது ஸோ அந்த ரேட்டுக்கு அவங்க சொன்ன மாதத்துக்கு தான் வந்து எடுக்கணும். அவங்க சொன்ன அந்த மாதத்தில் நம்ம போய் எடுக்கிறோம்னா அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரேட்டு குறைஞ்ச நேரத்தில் நம்ம கட்டினோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிராம் ஆடும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்து கிராம் ரேட்டு கூடுனாலும் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்படி முன்னாடியே முடிச்சிடலாம். அதுக்கு ஏன் 2 பேமெண்ட் போட்டுடலாமே, 2 சீட்டு போட்டலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவ்வளோ இதெல்லாம் நம்மளால்ட்ட இல்லை. பட் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கெலாம் போனஸ் கிடைக்குங்க. அப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குமா, ஸோ அப்போ 2 பேமெண்ட்டை கட்டிடலாமே, நம்ம கையில் பணம் இருக்கே அப்படின்ட்டு திடீர்னு நம்ம எதிர்பார்க்க நேரத்தில் ஒரு பணம் வந்து நமக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு வேலை பார்த்துருப்போம், அதுக்கு ஒரு பணம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம சும்மா பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக தானங்க இருக்கும். எப்படி நாளைக்கு சேவ் பண்ணுறதை இன்றைக்கே வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து நகைச்சீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கும் ஒரு பாயிண்ட்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தேடி செல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.